கொஞ்சம் பின்னாடி எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வீரன் மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும். வெண்ணிலா வீடு, அருமமிசை குறும்பு பார்வை, விசிறி, சூட்கேஸ் படம் எடுத்து திரைக்கு வர இருக்குது. ஒரு பெரிய தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸில் எங்கள் தமிழ் சினிமாவில் ஏற்ற இறக்கங்களோடு இருந்துக்கிற சூழலில் எதுவுமே பெரிய படம் கிடையாது, எதுவுமே சின்ன படம். கண்டென்ட், மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கண்டென்ட் சரியாக இருந்தால் அது எல்லாமே பெரிய படம், உலக படம் தான். அந்த அந்த தொடர் முயற்சியில் 2-3 முறை நான் நழுவ விட்டுருக்கலாம். ஆனால் இந்த முறை கடந்த 2 ஆண்டு காலமாக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த கதையை வடிவமைச்சு, இதுக்கான திரைக்கதை அமைச்சு, அதுக்கான தயாரிப்பாளர், அதுக்கான நடிகர்களை மிக சரியாக ஒருங்கிணைத்து நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கான தொழில்நுட்ப கலைஞர்களையும் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு யாரெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னும்போது பிஜி முத்தையா சார், இசை தன்ராஜ் மாணிக்கம், இந்த கதையோட ஆணி வேரா இருக்கக்கூடிய மலைக்கல்லன் கதாபாத்திரத்துக்கு நிறைய நடிகர்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் டூலெட் படம், வட்டார வழக்கு படங்கள் நடித்த சந்தோஷ் சார் எனக்கு அறிமுகமானார். அப்போ அந்த கதையை சொன்னப்போ முதல்ல இந்த கதையை ரொம்ப ரசித்தவர் சந்தோஷ் சார் தான். சார் அவ்வளோ அழகாக அந்த வாழ்வியலாக ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு 3 பரிணாமத்தில் 3 கால இடைவெளியில் நடக்கிற மாதிரியான திரைக்கதை ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் ஒரு அழகி ஆட்டோகிராஃப் இந்த வரிசையில் நிச்சயமாக மறக்க முடியாத தமிழ் சினிமாக்களில் ஒன்றாக இடம்பெறும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்த செட்டப் எல்லாமே ஒரு நல்ல செட்டப்பாக இன்றைக்கி கூட வந்து இதில் அந்த மைய கருவா அவரோட மகனா கேசிபி மிதுன் சக்கரவர்த்தி கமிட் ஆனது. அதுக்கப்புறம் பாப்பா, நான் கொட்டாசி இவங்கெல்லாம் ஒரே ரூமில் பெரிய பயணம் அது. அப்படி அப்போல்லாம் இப்படி ஒரு சூழலுக்கு வருவோம் அப்படின்றத எதிர்பார்க்கல. சூரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். அந்த மாதிரி சூழலுக்கு அப்புறம் இன்றைக்கி என் படத்தில் அவங்க நிறைய கதாபாத்திரங்கள் நடித்து வந்திருக்காங்க. முக்கியமான படங்களில் எல்லாத்துலேயுமே பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த கதையில் அந்த திருமேனி கதாபாத்திரத்துக்கு சொன்னோன்னு நண்பர், இது பாப்பா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இது நல்ல கதை அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்த ஸ்டெப் ஒரு கதை நாயகியாக காதல் பண்ணுற மாதிரியான காட்சிகளில் பாப்பா வரப்போகுது. இந்த கதை ரொம்ப யதார்த்தமாக என் மகளுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதோட தொடக்கம் தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். மற்றபடி மானசி பேசுங்க. இந்த படம் எப்போவுமே அங்கிளோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே எப்போவுமே வேணும். தேங்க்யூ. அடுத்ததாக மிதுன், குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். அவர் வளர்ந்து இன்னைக்கு ஒரு கதைநாயகனாக உருவாகிறதுக்கான எல்லா முயற்சியும் எல்லா பயிற்சியும் சரியாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறாரு. முதல் படத்தில் அறிமுகமாக போகிறாரு. வணக்கம், என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி. வந்திருக்கும் எல்லாருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணனை எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதை நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது அண்ணன் எடுக்கிற படத்தில் நான் ஒரு கதாநாயகனாக அறிமுகம் ஆவேன்னு. பிஜி முத்தையா சார் கேமராமேன், அவர் இந்த மூவியில் கமிட்டாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டரும் படத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக இருக்கும், அமையும். 80s கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், இந்த படம் கண்டிப்பாக அவங்களோட சைல்ட்ஹுட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல சிங்க் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் இந்த 3 பூ காய் கனி, இது ஒரு 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 கிராமத்தில் இருக்கிற ஒரு புளிய மரம் தான் பிரதான, அதுவும் ஒரு கதாபாத்திரம் அப்படி முக்கியமாக வருது. உங்களுக்கு தெரியும், ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு பிரபலமான ஒரு நாவல் சுந்தராஜி எழுதினது, எல்லோரும் படிச்சிருப்பீங்க. அதில் சுவாரஸ்யம். அந்த கதையை நாங்கள் எடுக்கலை, அந்த கேப்ஷனை அவங்ககிட்ட அனுமதி வாங்கி கீழே போட்டிருக்கோம். அவங்ககிட்ட கதையை சொல்லி தான் இப்படி ஒரு கதை எடுக்க போகிறோம்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பயன்படுத்திக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த இதையும் போட்டிருக்கோம். அது மாதிரி அது 3 பகுதியாக, அந்த மரம் பூக்குற நேரம் ஒரு கதை, காய்க்கிற நேரம் ஒரு கதை, கனியாகிற நேரம் ஒரு கதை. அந்த பூக்குற நேரம் ஒரு கதையில் வர்ற கதையில் அந்த எசலியா, உங்களுக்கு தெரியும் வில்லேஜ்லாம் ஊர் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க திருமணமாகி வந்தால். அது மாதிரி எசலின்ற ஊர்லேருந்து திருமணமாகி வந்து இந்த ஊரில் அந்த பூக்குற நேரம் நடக்கிற கீழே பிரதான பாத்திரம் ஏற்று கழிக்க இருக்கிறவங்க திவ்யா. அவங்க உங்களுக்கு முன்னாலே அறிமுகமாயிருக்காங்க.
இந்த படத்தில் அவங்களோட இது இன்னும் வேற ஒரு டைமென்ஷன். அந்த கிராமத்தில் அந்த 86 காலகட்டத்தில் ஒரு கிராமமே ஒரு ரசிக்கிற ஃபாலோ பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக நிச்சயமாக அவங்க இந்த படத்தில் முக்கிய பங்கு வகிப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. திருமதி ராஜேஸ்வரி மற்றும் வெற்றி வீரன் மகாலிங்கம் அவர்களுடைய தயாரிப்பில் பூ காய் கனி, இந்த டைட்டில் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு குறள் தான் ஞாபகம் வந்தது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவம் தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இனிய சொற்கள் இருக்கும்பொழுது வன் சொற்கள் ஏன் பேசணும், கனி இருக்கும்பொழுது காயை யாராவது சாப்பிடுவாங்களான்னு கேட்பாங்க. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம படம் சம்மந்தமாக பேசும்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் பூ காய் கனி எல்லாமே கடந்து தான் வரக்கூடிய யதார்த்தமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படமாக இது கட்டாயமாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஒரு மரத்து சம்மந்தப்பட்ட ஒரு கதை, ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாமே சம்மந்தப்பட்டது தானே வாழ்வியல் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொல்ல போகிறாரு. நீங்கள் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை நான் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் திரையில் பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அனைத்து ஊடக துறையினர் அனைவருக்கும் வணக்கம். படம் வந்து இன்றைக்கி வந்து சார் சொன்னார் சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு. படம் எல்லாமே படம் தான். உயிரில் என்ன சின்ன உயிர் பெரிய உயிர், அது மாதிரி ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக்குறது வந்து பத்திரிகை மற்றும் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான். உங்களுடைய விமர்சனத்தை படிச்சுட்டு தான் டிக்கெட் புக்கிங்கில் இருந்து ஈவன் ஓடிடியில் இருந்து பிஸ்னஸ் எல்லாமே உங்களுடைய வார்த்தைகளில் தான் இருக்குது. அதுமாரி பெரிய படத்தில் சரியாக வரலைனாலும் நீங்கள் தான் அதை சுட்டி காட்டுறீங்க. ஸோ இந்த கதை தான் இதோட மெயின் ஹீரோ, இவர் தான் ஹீரோ. ரொம்ப கதை சொன்னோடனே நல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பாக நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு நம்ம எத்தனை படம் பண்ணுங்கிறத தாண்டி நம்ம படங்களில் எது பேர் வாங்குறதுங்கும் போது நிச்சயம் வந்து ஒரு அழகி ஆட்டோகிராஃப் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு டூலெட் மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய படம். அதனால தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு உண்மையிலே அவங்க மனைவி ஒத்துழைச்சது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமாக்காரன் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா நிச்சயம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவிகள் வந்து சாதனை புரியறதுக்கு அவங்க தான் நிறைய சோதனை எதிர்கொண்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் இந்த ப்ரொடக்ஷன் இன்னும் நிறைய நல்ல கதைகளோட படங்களோடு வரணும். அதே போல் அந்த மகள் அன்பு மகள் மானசிலாம் அறிமுகமாகறாங்க. அவரும் நம்ம புது ஹீரோ அறிமுகமாகறாங்க. அதனால் புது யங் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிறீங்களா ஒரே ஒரு வார்த்தை, அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய விருது வாங்கின மாதிரி, ஒரு நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டு வாங்கின மாதிரி நிச்சயம் அந்த பேர் வாங்குவாங்க. இங்கே அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரியான கேரக்டர்ஸு நிச்சயம் நான் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல கதை தான் வியாபாரமாகும். இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே நம்மளுடைய படங்கள் தான் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு வேர்ல்டு வைடு. ஆனால் இன்றைக்கி நமக்கு போட்டியாக கேரளா வந்துருச்சு. அதுக்கு காரணம் கதை. அதே மாதிரி இது ஒரு வாழ்வியல் கதை. கிராமத்து படங்கள் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வந்து இவர் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக பாரதிராஜா சார் அசிஸ்டன்ட்ங்கும் போது வந்து ஒரு முதல் மரியாதை வரிசையில் இதுதான் வந்து ஒரு புதிய திருப்பத்தை உண்டு பண்ணோம். அப்புறம் கேமராமேன் பிஜி முத்தையா சார், அவரோட பூ படம் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த 2 பனைமரத்தை வச்சு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். அவரோட ஒளிப்பதிவில் நாங்கள்லாம் நடிக்கிறோங்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது நல்ல ஒரு குழுவாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து நிச்சயம் வந்து இதோட உங்களுடைய விமர்சனங்களில் எங்களுடைய வெற்றி இருக்கும். அதுக்கு ரொம்ப அருமையான கதை தான் இது. திரைக்கதை இருக்கும், ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்கும். அவர் சொன்ன சில வசனங்களுக்கு அர்த்தங்கள் கூட எனக்கு புரியல. அதுக்கப்புறம் திரும்ப கேட்டேன் நான், இதுக்கு என்ன அர்த்தம், ஏன்னா அது மதுரையோட இது. அதனால் ரொம்ப வாழ்வியலான ஒரு படம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். அதே போல் வெற்றிவீரன் மகாலிங்க்கு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு வெற்றி வந்துருச்சு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். வெண்ணிலா வீட்டில் தான் வெற்றி சார் என்னை அறிமுகப்படுத்தினார் இசையமைப்பாளராக. ஸோ அதுக்கு எனக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு விசிறி படத்தில் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக வந்து சார் கூட தான் நான் பயணிக்கிறேன். 2 சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப அவர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அதுவாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், சாருக்கு நன்றி சொல்கிறேன். திருப்பி சார் என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ நிச்சயம் இந்த படம் நிச்சயம் வெற்றி ஆகும். ஏன்னா அப்படி ஒரு கதைக்களம். நேட்டிவிட்டி நம்ம அந்த நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு கரெக்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பருவங்கள்லாம்.
ஸோ நிச்சயம் வெற்றி பெறும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ ராஜேஸ்வரி அக்காவுக்கு எனது வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ. வணக்கம். வெற்றி சார் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் கமிட் ஆகலை. இந்த கதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அந்த சாங்கும் கேட்டேன். அந்த ரெண்டும் வந்து ஒரு ரூட்டடாக ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு படத்தில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போகிறேன். ஸோ எல்லாம் வந்துட்டு கேரக்டர்ஸ் வச்சு கதை சொல்லுவாங்க. ஒரு மரத்தை வச்சு கதை சொல்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நல்ல படமாக வரும்னு நினைக்கிறேன். நன்றி. திரைத்துறை மக்களுக்கும் உள்ளிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது என்னுடைய முதல் பாடல் கஜா பூ கண்ணால், அதுக்கப்புறம் இப்போது கண்ணு மூடி காக்கா முல்லான்னு பாடல், அதுக்கப்புறம் தாய் கிழவியில் முதல் பாடல் காது தொத்திக்கிட்டு ஆடுதடி தண்டட்டின்னு அருமையான ஒரு பாடல். அதுக்கப்புறம் இயக்குனர் அவர்கள் வந்து இந்த படத்தோட சூழல்கள் சொன்னாங்க. ஒரு புளிய மரம், ஒரு பூ அப்படின்னாரு. அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன், ஆகா இன்றைக்கி நமக்கு சரியான வேட்டை. இந்த மாதிரியான படங்களில் அழகான வார்த்தைகள், புது புது வார்த்தைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது. இந்த படத்துக்கான பாடல்களை அந்த புளிய மரத்தின் பூவும் இலையும் சற்றும் நோகாத ஒரு இளம் தென்றலாக எனது வரிகள் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜேசா ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்க பழையனூர் சந்தனம் பட கம்பெனி சார்பாக ராஜேஸ்வரி வெற்றி ஆகிய நான் தயாரிக்க இருக்கும் பூக்காய்கனி படத்திற்கு டீசர் வெளியிட்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ப்ரொடக்ஷனாக நாங்கள் கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் நல்லபடியாக திரையில் சேர்க்குற வரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இல்லை, அதாவது சினிமாவுக்கு கஷ்டப்படுற காலங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்போல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு. இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்காங்க மச்சா. அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால உன்னோட பேஜ்லையெல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிறேன், நீ பேசி மட்டும் கூடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானாக பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கல. இன்றைக்கி விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன பேர் அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டுருக்கிறார். எத்தனையோ பேர் வடநாட்டில் நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மண்டாக இருந்தோம் பண்ணுறா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதுதானுங்க ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதை கேட்டாங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க தான் அந்த உங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? ஏன் ஜம்ப் பண்ணா கதை கேட்டாங்க. அவங்க குழந்தை வச்சிருக்காங்க, பிரச்சனை கிடையாது. நாய் கேட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல அப்பாவுக்கு. என்னோட படத்துக்கு உண்மையாலுமே டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்க தான். அவங்கள வச்சு தான் நான் ஒரு கதையவே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டுக்கு மொத்தமாக கொண்டு வந்து கொடுவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் தங்கம், இது எப்படி இருக்குது, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்போ எனக்கு நெளிவு சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்குறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து முடித்த உடனேயே என் பொண்ணு தான் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு வந்து பேசி கொடுத்தாங்களே. அதெல்லாமே அவள் தான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதான் நாங்கள்லாம் ஒரே ரூம் மண்டாக இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் நானும் சூரி மில்கா கில்கான்னு நிறையா பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர்னு சொல்கிறது நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது.
ஃபுல்லாக கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்ப நான் உண்மையாலுமே பருத்தி வீரம் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நினச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரம் பாட்டு, ஆமாம், பருத்தி வீரம் பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாப்புல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவாக பருத்தி வீரன் இருந்ததோ, அந்த ஜேனரில் இங்கே வந்து வெற்றி வீரன் கதையை சொல்கிறப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறையா இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமாக இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களோடைய படைப்பில் ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக அந்த படம் இருக்குது. நான் என் மகளுக்கு வந்து நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் இந்த ஜேனர் இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் விஜய் சார் ஒரு இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம்மு ராஜ்மோகன் சார் இடையில சந்தித்தோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் உன் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டாக அந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.